செழிப்பின் செய்தியும் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு வந்து சேரும்போது உங்க மனதை நீங்க கடினப்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் வேலை செய்யாது. ஏன்னா உங்க மனதில் வந்தாதான் உங்க வாழ்க்கையில் அது வரும். மனதை நான் அடைச்சிட்டேன்னா என் வாழ்க்கையில் நான் பார்க்கவே முடியாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் யுவர் சோல் ஹெல்தி. உங்களை சுத்திலும் 100 பிரச்சனை இருக்கலாம், உங்க ஆத்மா ஆரோக்கியமா இருந்தா அதெல்லாம் ஜெயிச்சு வீழ்த்தி மேல வந்துருவீங்க எப்படியா இருந்தாலும். கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்னு பல வாரங்களா நம்ம சபையில் நம்ம பார்த்துட்டு வரோம். எப்படி கர்த்தர் விசுவாசியை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிச்சு வாழும்போது அதோடைய நிறைவை விசுவாசி எந்த அளவுக்கு பார்க்க முடியும்னு சொல்லி நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து காமிச்சு போதிச்சுட்டு இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ஆசீர்வாதத்துடைய வெளிப்பாடை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சில நாட்களாக நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த வசனத்துக்கே திரும்பி வரோம். வாங்க, சங்கீதம் 66:12. Psalm 66 and verse number 12. சங்கீதம் 66:12. இதை நம்ம மனப்பாடம் பண்ண போறோம். ஒரு சில வாரங்களாக அதை எடுத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இதை மனப்பாடம் பண்ணியே தீரணும் நம்ம எல்லாருமே. சரியா? பாருங்க, இந்த வசனத்துல என்ன படிக்கிறோம்னு பாருங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேர் எங்களை அடிமைத்தனத்தில் கொண்டு போய் எங்களை எவ்வளோ தொல்லை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, தீயையும் தண்ணீரையும் கடந்து போனோம். அப்படின்னா எப்படியெல்லாம் சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள். ஆனால் நீங்கள் எங்களை அங்கேயே விடல. நீங்கள் எங்களை எங்கே கொண்டு வந்தீங்க தெரியுமா? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கர்த்தர் உங்களுக்காக ஒரு செழிப்பான இடத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் நமக்காக ஒரு செழிப்பான இடத்தை வச்சிருக்கிறார். God has a place of abundance for all his believers, for all his people. நம்ம அனைவருக்குமே கர்த்தர் ஒரு செழிப்பான இடத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு வேணா குறைபாடுலையும் ஏதாவது ஒரு சில சவால்கள் மத்தியில் நீங்க இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை ஒரு செழிப்பான இடத்துக்கு உங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறார். அந்த செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறார். இதுதான் நமக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம். There is a place of abundance in your marriage. There's a place of abundance in your finances. There is a place of abundance in your health. There is a place of abundance in your peace. இந்த செழிப்பின் இடம்ன்றது வெறும் பணத்தை பற்றி மட்டும் இல்லை, பண ரீதியாகவும் வெளிப்படும், சுக ரீதியாகவும் வெளிப்படும், குடும்பத்திலையும் தொழிலையும் எல்லா விஷயத்திலையும் இந்த செழிப்பின் இடத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லி தேவன் விருப்பப்படுகிறார். இதை நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்கள் உள்ளத்துக்கே தெரியுது பாருங்க, இது கரெக்டானது தான் அப்படின்னு. ஏன்? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளவும் முன்னேறணுன்ற ஒரு ஆற்றலையும் விருப்பத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதாமை உண்டாக்கணுன்னா கர்த்தர் ஆதாமை பார்த்து சொன்னார், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் ஆண்டு கொள்னு சொன்னார். அப்போ ஒரு மனுஷன் வளர்றது பெருகின்றார் பாருங்க. பெருகிறது மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு விருப்பம். ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறான். நான் நல்லா இருக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை பிரதர் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மனுஷனா முதல் மாறணுமா இருக்குது. அது எப்போ? ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் தீர்மானம் எடுத்திருந்தீங்கன்னா வார்த்தைக்கு வந்து திரும்பி வார்த்தை தான் நம்மளுக்கு புது ஜீவனை கொண்டு வரணுமா இருக்குது. அப்போ மனுஷனாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கணுன்ற விருப்பம் வேணும், உயரணுன்ற விருப்பம் வேணும். அப்போ நமக்குன்னு கர்த்தர் உயர்வை வச்சிருக்கிறான்னு நம்மளுடைய உள்ள ஒத்துக்குது. ஆனால் துக்ககரமான விஷயம் என்னன்னா, நம்மள அநேகர் பாருங்க பல வருஷமா மத ரீதியான பிரசங்கங்களை கேட்டு சோர்ந்து போயிருக்கிறோம். மத ரீதியான பிரசங்கம் என்ன பண்ணிருச்சுன்னா, நீ வாழ்க்கையில் முன்னேற முடியாது, அதெல்லாம் உலக பிரகாரமான வெற்றி, அதை தேடி போகாத. நல்ல வீடு வாங்கணும், உலக பிரகாரமான ஆசை, அது வேண்டாம் உனக்கு. நீ பிரதர் நான் நல்லா இருக்கணும், வேலையில் உயரணும், இல்லை உலக பிரகாரமான ஆசை உனக்கு வேண்டாம், பரலோகத்துக்கு வா, அதுதான் உனக்கு சரியான ஆசை. இப்படியெல்லாம் கேள்விப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு, மனுஷன் நான் நல்லா இருக்கணும் விருப்பம் வரும்போது இந்த மத ரீதியான பிரசங்கம் நம்மளை காலை பிடிச்சி கீழே இழுத்து உட்கார் சைலண்டாக உட்கார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த நண்டுங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் தான் வச்சுருப்பாங்க, ஆனால் அது மூடி போட்டு வச்சுருக்க மாட்டாங்க, உயிரோட தான் இருக்கும் நண்டு. சில டைம் நம்மளுக்கு தோணும் பாருங்க, இது நண்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடாதா ஏறிகிரி வெளியே வந்து. ஆனால் வியாபாரம் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, நண்டுங்களுடைய அவங்களுடைய என்ன சொல்கிறது நேச்சர் என்னன்னா, ஒரு நண்டு மேலே ஏறி போச்சுன்னா இன்னொரு நண்டு காலை பிடிச்சி இழுத்துருமா பாரு, நீ போ அதை மேலே அப்படின்னு. நிறைய தடவை அப்படிதான் மதம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. நான் முன்னேறணும், நான் கொஞ்சம் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், உட்கார் கீழே, பரலோகத்தில் தான் நீ நல்லா இருப்ப, தரித்திரம் தான் உன் பங்கு, கர்த்தர் உன்னை அடிப்பார், கேட்டுக்கிறீங்களா, கர்த்தர் உன்னை நொறுக்குவார், கர்த்தர் உன்னை மடங்கடிப்பார், அப்படி அது பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி சைலண்டாக உட்காரு, நீ பெருசாக யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம அந்த மத ரீதியான ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறோம், வார்த்தையில் பிடிச்சிக்கிறோம்.
மனுஷரை என் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆனா எங்க கொண்டு வந்து விடுறாரு நம்மள? சொல்லுங்க, கொண்டு போய் சேர வேண்டிய இடம் எது? செழிப்பான இடத்தில் என்னை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. இதுதான் தேவ சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில. இதுதான் தேவனுடைய நோக்கம் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும். இந்த ஆசீர்வாத வசனங்களை தான் நம்ம எடுத்து நம்ம வாக்குத்தத்தங்களா பெற்றுக்கொள்றோம். பார், என் சாபத்தை இயேசு சுமந்து கொண்டார். இனி வேதத்துல எந்த சாபத்தை பார்த்தாலும் அது எனக்கு நான் எடுத்துக்கொள்ள போறதில்ல. அது பழைய ஏற்பாட்டில் வரலாம், வேற எந்த பகுதியில் மென்ஷன் ஆயிருந்தாலும் சாபம் என்னுடையது இல்லை, ஆசீர்வாதம் தான் என்னுடைய பங்கு. யாரோ ஒருத்தர் சொன்னார், பிரதர் நீங்க வெறும் ஆசீர்வாதத்தை தான் பிரசங்கம் பண்றீங்க, சாபத்தையும் கொஞ்சம் எடுத்து பிரசங்கம் பண்ணுங்க பிரதர். நான் சொல்றேன், எங்க இருந்து எடுத்து பிரசங்கம் பண்றது? எல்லாம் சிலுவையிலே போயிருச்சே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கமான் சொல்லுங்க, கிறிஸ்து நமக்காக சாபமாகி இப்ப நம்ம மேல என்ன வருது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறச்சாதிகள் மேல் வரும்படியாக இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. பக்கத்துல ரொம்ப பார்த்து சொல்லுங்க, சாபத்தை கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் அது நம்முடைய பங்கு இல்ல. கர்த்தர் அடிப்பார், கர்த்தர் வாதிப்பார், நொறுக்குவார். நீங்க பயப்பட தேவையில்லை. யூ என்னடா அப்படி சொல்றாரு, தொண்டை கட்டின மாதிரி சொல்றாரு, பயப்பட தேவையில்ல. எல்லாத்தையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்மளை வாழ வச்சிருக்கிறார், நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஒருத்தர் சொல்றாரு, பிரதர் நீங்க வெறும் ஆசீர்வாத பிரசங்களா, ஆசீர்வாத வசனங்களா எடுத்து பிரசங்கம் பண்றீங்க பிரதர். கவனிச்சுக்கிறீங்களா? ஆசீர்வாத வசனம் ஈஸி பாருங்க. ஒரு நல்ல கேலண்டர் வாங்கினீங்கனால உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல கிறிஸ்தவ கேலண்டர் வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அருமையான வசனம் இருக்கும். ஆனால் பிரசங்கம் பண்ணுறது அதில் பண்ண மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? பிரசங்கம் கர்த்தர் வாதிப்பார், அடிப்பார், நொறுக்குவார், இப்படி தான் இருக்கும். ஆனால் கேலண்டரில் பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் சொல்ல, கேலண்டர் வசனங்களை படித்தாலே நல்லா இருக்க முடியும். நல்ல அருமையான வசனங்களை எடுத்து சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோன்னா, இப்போ ஏற்பட்ட பிரசங்களை நிறைய கேட்டதுனால நல்ல வசனம் வந்த உடனே அதை வேகமாக படிச்சுட்டு போயிடுது. இதெல்லாம் கேலண்டர் வசனம் எனக்கு இல்லை, இது கேலண்டருது 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 இல்லை. ஒவ்வொரு காலத்துக்கும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வசனங்கள் ஆசீர்வாத வசனம். அப்போ சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வெறும் ஆசீர்வாத வசனங்களை மட்டும் எடுத்து பிரசங்கம் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன், அதான் மிச்சம் இருக்கிற எல்லா வசனத்தை நீங்கள் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பீங்களே, அது வேறு வசனத்தை நான் பண்ணிக்கிறேன் நான், இல்லையா? கர்த்தர் ஆசீர்வாதத்தை தான் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போறார் நம்மள? செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். அதுதான் கர்த்தருடைய நோக்கம். நம்ம நல்லா இருக்கும்னு விருப்பப்படுறாரு. நம்ம ரொம்ப அதிகமாகவே நல்லா இருக்கும்னு கர்த்தர் விருப்பப்படுறார். அதனால தான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஜெபம் தான் அப்படின்னு. நான் சொல்கிறேன், வார்த்தை இல்லாமல் ஜெபம் சரியாகவே வேலை செய்யாது. வார்த்தை இல்லாமல் ஜெபம் காலியான நிலத்தை தண்ணி ஊற்றுற மாதிரி. வார்த்தை இருந்துச்சுன்னா வார்த்தை தான் விதை. அந்த வார்த்தை வளர்றதுக்கான, வார்த்தைக்காக விசுவாசம் வளர்றதுக்கான இடம் தான் ஜெபத்தின் இடம். அதனால தான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையின் பிரசங்கத்தை நம்ம கேட்கணுமா இருக்குது. அது மூலமாக கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்ற மனதை நம்ம பெருசாக்கணும். கர்த்தர் எவ்வளோ நல்லது செய்கிறார் அப்படின்ற மனதை நம்ம பெருசாக்கிட்டு, மனதில் வெளிப்பாடை பெருசாக்கிட்டு அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அதான் நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் முக்கியம்தான், ஆனால் வார்த்தையை பெற்றுக்கொண்டுட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். புரியுதா? அந்த காலத்தில் பாருங்கள், நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியெல்லாம், கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எங்கே போனாலும் இந்த பிரசங்கம் தான் இருக்கும். ஜெபம்னு உடனே அதை ரொம்ப பயபக்தியாக ட்ரீட் பண்ணுவாங்க. நல்லது தான், அப்படி தான் நம்மளும் செய்யணும். ஆனால் வார்த்தைக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. வார்த்தையின் போதனை கர்த்தர் நல்லவர், வசனங்கள் எடுத்து படிக்கலாம், அது அவ்வளோ முக்கியத்துவம் தர மாட்டாங்க. ஜெபம்னு உடனே அப்படியெல்லாம் தலை வணங்கிடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நான் கூட அப்படி பண்ணிடுறேன் பாருங்க. அப்பா கூட ப்ரேயருக்கெல்லாம் போகும்போது ஜெபம்னு உடனே அப்படியே தலைவணி கர்த்தாவே அப்படின்னு அழ ஆரம்பிப்போம். யார் அழுகுறாங்கன்னு தெரியாது, எல்லாரும் அழுதுன்னு இருப்பாங்க. ஆண்டவரே கர்த்தாவே அப்படின்னு சத்தம் கேட்டுன்னு இருக்கும். சில நேரத்தில் அப்படி தலை வணங்கணும், அப்படி தூங்கிட்டு வாங்க. ஆனால் ஜெபம் முடிச்சிட்டு பேர் பக்கத்தில் இருக்கவங்க எழுப்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்குது. ஒரு ஜெபத்துக்கு போகிறேன் நான், அப்படி நான் 4ஆவதோ 5ஆவதோ என்ன படிக்கிறேன் நான். அந்த நேரத்தில் பாருங்கள், நான் ப்ரேயருக்காக போனேன். எல்லாம் ஜெபம் ஜெபம் அப்படின்வாங்க. ஜெபம் அப்படின்னு ஒன்று அப்படியே தலை வணங்கணும் பாரு. எல்லாரும் தலை வணங்கினாங்க என் கூட சேர்ந்து. கர்த்தாவே ஆண்டவர் எல்லாம் கூப்பிட்டு முடிச்சு அப்புறம் நான் ஏஞ்சி பார்க்குறேன், எல்லாம் டீ குடிச்சுன்னுக்குறாங்க, சமோசா எதுவும் சாப்பிட்டுக்கிறாங்க. ஒருத்தர் கூட இவர் எழுப்பலாம், பாவம் தம்பிக்கு அவமானமாகும், யாரும் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஜெபத்தின் நோக்கமாக இருந்தாங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, ஜெபம் நல்லது, ஆனால் வார்த்தையின் வெளிப்பாடு இல்லாமல் ஜெபம் பயனில்லாததாக போயிடும். வார்த்தை படித்தா நல்லா ஜெபம் பண்ணுவோம், பெருசாக ஜெபம் பண்ணுவோம். பெரிய ஜெபம்னு சொல்ல, பெரிய விதமாக ஜெபம் பண்ணுவோம். பெரிய உள்ளத்தோடு இருக்கிற தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுற அந்த வெளிப்பாடு தெரிய வரும் பாருங்க. அப்படின்னா அவ்வளோ பெரிய தேவன், அவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு 100 ரூபாய் தருவீரோ, ஆண்டவரே கொஞ்சம் இதை செய்வீரோ, ஆண்டவரே கெஞ்சி கேட்குறேன். இந்த வார்த்தைங்களாம் வராது பார். ஆண்டவரே கெஞ்சி கேட்குறேன், பிச்சை எடுக்கிற மாதிரி பேசுறது ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது பாருங்க. சில டைம் நம்ம வீட்டில் அம்மா அப்படின்னுவோம் பாரு, அம்மா சொல்லாதரா அப்படி அப்படின்வாங்க. ஏன் என்ன நீ என் பிள்ளையா இருந்துட்டு என்ன பிச்சைக்கார மாதிரி ஏன் நீ சொல்கிற? இப்போ யாராவது பிச்சை எடுக்கிறதா இருந்தால் அவங்க மேலே கரிசனையாக இருக்கிறோம், ஏதாவது கொடுக்குறோம். நான் அவங்கள தப்பாக பேசலை நான். ஆனால் நம்ம பிச்சைக்காரங்கள எத்தனை பேர் தெரியும்? அது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ வார்த்தையை படிக்க படிக்க தான் நம்ம ஜெபமும்
சரியான ஜெபமா மாறுது. நல்லா ஜெபிக்கிறோம், கர்த்தர் நல்லவர்னு ஜெபிக்கிறோம், பெரிய விதத்தில் ஜெபிக்கிறோம். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறது அவருக்கு நார்மலா இல்லையா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய காரியங்களை செய்யறது கர்த்தருக்கு சாதாரணமான விஷயம், அவருக்கு பழக்கப்பட்ட விஷயம். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய காரியங்களை செய்யறது ஏன் தேவனுக்கு நார்மலான விஷயம். கரெக்ட் தானே? இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், பெரிய காரியங்களை செய்யுங்கன்னு ஜெபம் பண்றது நம்மளுடைய நார்மலான ஜெபமா மாறணுமா இல்லையா? அற்புதங்களையும் மிகப்பெரிய காரியங்களை செய்யறது அவருக்கு நார்மலா இருந்தா, அப்போ பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு நார்மல் ஜெபமா இருக்கணும். அதை பார்த்து நம்ம ஷாக் ஆகக்கூடாது. நம்மெல்லாம் குறைவாக ஜெபம் பண்ணா தான் ஜனங்க நம்மளை பார்த்து ஷாக் ஆகணும். என்ன அவ்வளோ பெரிய கடவுளை ஆராதிக்கிறே, நீ என்ன ஒரு ப்ரொமோஷனுக்காக ஜெபிக்க மாட்டேங்கிற, அதுதான் ஆச்சரியமா இருக்கணுமே தவிர்த்து ப்ரொமோஷனுக்காக, உயர்வுக்காக, வேண்மைக்காக, பெருக்கத்துக்காக ஜெபிக்கிறது அப் நார்மல் இல்லை. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களான நம்ம அவரை உண்மையாக கனப்படுத்துறதா இருந்தா, அவருடைய பெரிய உள்ளத்தை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம மனதுள்ளவர்களா இருந்தா நல்லா ஜெபம் பண்ணும், பெரிய விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாரு, நம்ம சர்ச் நம்ம ஆரம்பிக்கும் போது, எல்லார் நகரில் ஆரம்பிக்கும் போது ஏறக்குறைய ஒரு 5 வருஷம் தெருவோரத்தில் தான் சர்ச்சே நடந்துச்சு. வெறும் ஈவினிங் சர்வீஸ் தான், மார்னிங் சர்வீஸ் இல்லை. சைடு வால் வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு ஒரு 20-25 சேர் எங்ககிட்ட இருந்துச்சு. ஒரு ரூமில் வச்சுருப்போம், அதை சில டைம் ஷெட்டுங்களை வச்சுருக்கிறோம். அதை எடுத்துகிட்டு வந்து தெருவோரத்தில் போட்டு அப்படி தான் நம்ம ஆராதனை நடத்தியிருக்கிறோம். ஏறக்குறைய 5 வருஷம் பாருங்கள். மழை, குளிரும், பனியும் என்னவாக இருந்தாலும் அங்கே தான். ஊர் பண்டிகை, கொடியாக இருக்கலாம், என்ன விதமான ஆடி மாதம்லாம் வந்துச்சுன்னா டெய்லி சத்தம் தான் வரும், காலைல 5 மணிலேருந்து. அப்போ அந்த எல்லா நேரத்துலையுமே இப்படி தான் நம்ம ஆராதிச்சிருக்கிறோம். நம்மளுடைய சர்ச்சில் ஒரே ஒருத்தர் வந்தது கூட ஞாபகம் இருக்குது. முதல் ஆராதனை பாருங்கள், ஜனவரி 2007 வருஷம் முதல் ஆராதனை, காலை ஆராதனை நடத்துகிறேன்னு அப்படி ஆரம்பித்தேன் நான். எவ்வளோ பேர் வந்தாங்கன்றீங்க? நான் பிரசங்கம் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ராஜா பிரதர்னு ஒரு பிரதர் என் கூட இருக்கிறாரு. சர்ச் அட்டென்ட் பண்ணவங்க ஒரே ஒருத்தர் தான். அவங்கள கூட எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சாக்கா, வாங்கக்கா ப்ரேயர்னால வாங்க, ஒரே ஒருத்தர் வந்து உட்காந்தாங்க. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் அவங்க வரதே இல்லை. ஆனால் சரியா வரதே இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்த நம்மளை கர்த்தர் பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துறதுக்கும், பெரிய அளவில் தேசத்துக்கும், அதே போல் நம்ம சபைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா எப்படின்னு நினைக்கிறீங்க? குறுகிய மனப்பான்மையில் இல்லை, இது ஆக்சிடென்ட் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், இது தானாக நடக்கல. சொல்லுங்க, போல்ட் பிரேயர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நேரத்தில் எல்லாரும் கை உயர்த்துங்க, எல்லாரும் கை உயர்த்துங்க. என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, பெரிய விதத்தில் எனக்கு நன்மைகளை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க உண்மையாவே? அதை எத்தனை பேர் தேவன் நல்லவர்னு தெரியும்? இப்போ நான் இப்படி கேட்குறேன், நான் எத்தனை பேர் தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு தெரியும்? பாரு, எத்தனை பேர் தேவன் பெரியவர்னு தெரியும்? இப்படி கேட்குறேன், எத்தனை பேருக்கு தேவன் ரொம்ப ரொம்ப பெரியவர்னு தெரியும்? பாரு, ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் இதை விட பெரியவர், அதை விட பெரியவர்னா சொல்றது அர்த்தம் இல்லாத மாதிரி போயிடுச்சுன்னு யோசிக்கிறேன் நான். ஆண்டவர் உன் கடன் பிரச்சனையை விட பெரியவர் அப்படின்றது, ஆண்டவர் உன் வியாதியோட பெரியவர், ஆண்டவர் உன் வீட்டில் இருக்கிற சூழ்நிலையை விட பெரியவர். கர்த்தர் பெரியவர் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அப்பேற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சாலாம் அவரை கம்பேர் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்கிறேன் நான். இமேஜின் பண்ணுங்க, சச்சின் டெண்டுல்கர் உலகத்திலே மிக சிறந்த பேட்ஸ்மேன், நம்பர் 1 கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம டொனால்ட் பிராட்மேனுக்கு அப்புறம். ஸோ இப்போ சச்சின் வராரு, ஒரு ஏபிசி கிரவுண்டில் வந்து அவர் விளையாட வர்றாரு, நம்ம லோக்கல் கல்லீஸில் விளையாட வர்றாருன்னு வச்சுங்களேன். அவரை பார்த்து இப்படி கம்பேர் பண்ணால் அப்படி இருக்கும். அங்கே விக்கெட் கீப்பிங் பண்ணுறானே, அவனை விட இவர் நல்லா ஆடுவார். இங்கே இருக்கிறானே சின்ன பையன், இவனை விட அவர் நல்லா ஆடுவார். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், அவருக்கு ஈக்குவலாக யாருமே இல்லைன்ற அளவுக்கு சாதனைகளை செஞ்சவர். அவரை இப்பேற்பட்ட பொடியன்களை வச்சு நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் பெரியவர், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப பெரியவர், கடனை விட பெரியவர், வியாதியோட பெரியவர் அப்படின்னு சொல்லி அவரோட சில நேரத்தில் கம்பேர் பண்ணுறத நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதை? அப்போ எப்படி ஜெபம் பண்ணுறோம் நம்ம? எனக்கா பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. கடன்லேருந்து வெளியே வந்து பல பேருடைய கடனை நான் கட்டி தீர்க்கும்படி எனக்கு செழிப்பை கொடுங்க, எனக்கு நன்மை ஏற்படுத்துங்க. ஒரு ராஜா கிட்ட ஒரு மனுஷன் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நான் எப்படியாவது ராஜாவை பார்த்தாங்கன்னு, எனக்கு அவ்வளோ பிரச்சனைங்க இருக்குதுன்ட்டு. சரி வாப்பா உள்ளன்ட்டு பேலஸ்குள்ளே சேர்த்துட்டாங்க அவரை. ராஜா முன்னாடி போய் நிற்கிறார். ராஜா கேட்குறாரு, என்ன நான் வேணும் உனக்கு தம்பி சொல்லுப்பா, நான் அப்படியே ஒரு ரொம்ப கட்டாயப்பட்டியெல்லாம் உள்ளே வந்தேன் அன்னி. சொன்னால் ராஜாவே எனக்கு நிறையா பிரச்சனைங்க இருக்குது, நீங்கள் எனக்கு சகாயம் பண்ணால் நல்லாயிருக்கு. என்ன சகாயம் வேணும்? எல்லோரும் நினச்சாங்களா ஏதோ ஒரு சின்னதாக கேட்பான்னு பார்த்தா அவன் சொன்னால், எனக்கு ஒரு 100 தங்க காசு கொடுத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக ஆகும்ட்டு. 100 தங்க காசா? அங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க, இங்கே கவிதை பேசுகிற புலவருக்கே 2 தங்க காசு எடுக்கிறது 2 வருஷம் ஆச்சு. முக்கியமந்திரிக்கே 3/4 தங்க காசில் அட்ஜஸ்ட் பண்ணுகிறாரு. இவன் உள்ளே வந்து 100 தங்க காசு கேட்குறானே. எல்லாரும் என்ன ஒரு அகந்தபாரி இவனுக்கு அப்படின்னு நினச்சிருந்தாங்களா. ராஜா ஸ்மைல் பண்ணாரான், அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, அவன் கேட்டதை அவனுக்கு கொடுத்துருங்க, 100 தங்க காசு இங்கே கொண்டு வாங்கன்னாரான். எல்லாருக்கும் வாயை பிளந்து பார்த்தாங்களாம்.
என்ன ராஜா அவன் தான் விவசாய கட்டி கேட்குறான்னா, நீங்களும் என்ன யோசிக்காமல் குத்துன்னு இருக்கிறீங்களே, அவன் அதை வச்சு என்ன செய்வான்? அதுக்கு முதல் தகுதியானவனா அவன்? 100 தங்க காசு போய் இப்படி வாரி எடுத்துட்டீங்கன்னா உடனே அப்போ ராஜா சொன்னாராம், பாருப்பா அவங்க வந்து எனக்கு 1 வெள்ளி காசு கொடு, 2 வெள்ளி காசு கொடுன்னு கேட்பாங்க. இவன் என்கிட்ட வரும்போது என்னை பற்றி எந்த அளவுக்கு நினச்சின்னு இருந்தா, என்னை என்ன மாதிரி பெரியவர்ன்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்தா என்கிட்ட 100 தங்க காசு கொடுன்னு கேட்டிருப்பான். அப்போ என்னை பற்றி அவன் பெருசாக நினச்சான்றது எனக்கு ஒரு பெரிய கணத்தை கொண்டு வருது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால் அவனுக்கு 100 பொற்காசுகளை நான் கொடுக்குறேன். கர்த்தரிடத்தில் வந்து ஆண்டவரே என்ன பெருசாக ஆசீர்வதிங்கன்னு உடனே ஆண்டவர் இப்படி சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அப்படி வந்து அப்படி கேட்குற மற்ற பேருக்குலாம் என்ன தருதுன்னு ஆண்டவர் திட்ட போகிறதில்ல. என்ன இப்படி வந்து கேட்குறேன் நான் பேங்கா அப்படியெல்லாம் ஆண்டவர் திட்ட மாட்டார். ஆண்டவர் சொல்லுவார், இப்போ தான் என் பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, நான் பெரியவர், உனக்கு ஒரு பெரிய தகப்பனாக இருக்கிறேன், உன்னை பெரிய விதத்தில் தான் ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை பெரிய விதத்தில் ஜெபிக்கிறது கர்த்தருக்கு கனத்தை கொண்டு வருகிறது, கர்த்தரை பிரியப்படுத்துது. இப்படி தான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கணுமா இருக்குது. ஸோ ஹேவ் பிக் ட்ரீம்ஸ். பெரிய நோக்கங்களை வைங்க. பெரிய வகையில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுன்ற நோக்கங்களை வைங்க. ஏன்னா கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கலாமா? ஒரு தடவை படிச்சிடலாம். எத்தனை பேர் அப்படியே நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, சொல்லுங்கள். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எத்தனை பேர் தெரியும் இந்த வசனம்? அப்படியே கை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்போ அப்படியே மனசுல இருந்து சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இங்கே தான் கர்த்தர் நம்மளை கொண்டு போறார். செழிப்பான இடம், a place of abundance. அப்போ இது ஒரு ஜர்னி, இது ஒரு பயணம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பயணமாக தான் இருந்துச்சு. அவங்கள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் ஃபைனலாக கர்த்தர் கானானுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி திட்டம் போடுறாரு. வாங்க அந்த ஜேர்னியை பார்க்கலாம். ஏன்னா நம்ம கூட அந்த ஜேர்னியில் எங்கேயோ தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம ஃபைனலாக இந்த இடத்துக்கு வரணுமா இருக்குது. அந்த ஜேர்னிக்குள்ளே நம்ம போகலாம். முதல் இஸ்ரவேல் ஜனங்க எங்கே இருந்தாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க எல்லாருமே. உபாகமம் 26 அதோடைய 5ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் படிக்க போகிறேன். Deuteronomy chapter 26 reading from verse number 5. முதல் இந்த இஸ்ரவேல் ஜனக்கூட்டம் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தை அனுபவிச்சுட்டு பாவம் அதனால வாதிக்கப்பட்டு வேதனையில் இருக்கிறாங்க. அப்போ அதில் எப்படி பேசுகிறாங்க பாருங்க, அது எப்படி இருந்துச்சு அந்த அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி. உபாகமம் 25 26 அதுடைய 5ஆம் வசனத்தை படிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சிரியா தேசத்தில் தேசத்தானாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதி ஆனான். ஸோ எகிப்தில் தான் அவங்க பெரிய ஜாதியாக மாறுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கும்பலாக தான் இருந்தாங்க அவங்க. 6ஆம் வசனத்தை பாருங்க. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து. 3 விஷயங்கள் எழுதிங்க பார்க்கலாம். லைஃப் இன் ஈஜிப்ட் இஸ் அபவுட் 3 words. இஸ் given in 3 words. எகிப்தின் வாழ்க்கையை 3 வார்த்தைகளில் வர்ணிக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். சிறுமைப்பட்டோம், வருத்தப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம் அப்படின்றாரு. சிறுமை, வருத்தம், ஒடுக்கம் இது நமக்கு சொந்தமானது இல்லை. ஆனால் இப்படி தான் நம்ம இருந்தோம். ஏசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம இப்படி தான் இருந்தோம். பொருளாதார ரீதியாக இது ஒரு தரித்திரத்தின் நிலைமை. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதா அப்படின்ற ஒரு நிலைமை. இன்னைக்கு உயிரோட பிழைச்சி வருவோமா இல்லையான்ற ஒரு நிலைமை. இது உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமை. இது எகிப்து. எகிப்துனா பெரிய ப்ரெஷர்னு அர்த்தம், ஆப்ரேஷன் அர்த்தம், கொடுமை. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை கொடுமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்துனாலே கொடுமை. அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில் தான் அவங்க இருந்தாங்க. இப்படி தான் இருந்தாங்க, இப்படி தான் நம்மளும் இருந்தோம். நல்லா கவனிங்க. இப்படி இருந்த ஜனங்க இப்படி இருந்திருக்க தேவையில்லை. ஏன்னா இவங்கெல்லாம் யாரு? நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுறீங்க பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா யோசிக்காமல் நம்ம பட்டு ஆன்சர் பண்ணக்கூடாது இல்லையா? யோசிக்கிறீங்க, இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். நீங்கள் நம்ம சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுவீங்க. இந்த ஜனங்க யார்? இஸ்ரவேல் ஜனங்க யார்? இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறீங்க. ஞானம் நிறையா இருக்குது உங்ககிட்ட, இப்படி வரேன் நான். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இவங்க யார்? இந்த ஜனங்க யார்? இஸ்ரவேல் ஜனங்க யாரு? வெரி குட், சத்தமாக சொல்லுங்க. இவங்க யாரு?
ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அவங்களுடையது. ஆபிரகாமின் சந்ததி இவங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை. அப்போ இந்த வாக்குத்தத்தம் மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்து இதை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா யாராவது இவங்களை கை வைக்க வந்தாலும் அந்த ஆசீர்வாதம் வேலை செஞ்சிருக்கும். இவங்களை அடிமைப்படுத்தியிருக்க முடியாது. அப்போ வாக்குத்தத்தமும் இவங்களுக்கு தெரியல. அந்த வாக்குத்தத்தை யாரும் இவங்க பிரசங்கமும் பண்ணல. இவங்க எகிப்தியரோட ஒன்னாயிட்டாங்க பாரு. இந்த 430 வருஷத்துல எந்த அளவுக்கு ஒன்னாயிட்டாங்கன்னா, வனாந்தரத்தில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாங்கள் போற திரும்பி அப்படின்றாங்க. எங்களுக்கு ஒரு லீடர் ஏற்படுத்துங்க, நாங்களே திரும்பி போயிடுறோம். எந்த அளவுக்கு எகிப்தியர் மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு தோணும் போது எகிப்தியர்களுடைய தெய்வத்தில் ஒன்று தான் ஏபிஸ் அப்படின்ற ஒரு காளை தெய்வம். புல் டீட்டி, சரியா? அதை ஒரு காளையை அவங்க ஏற்படுத்தி அவங்க வணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தத்தை பிரசங்கம் பண்றவங்க யாரும் இல்லை, ஞாபகப்படுத்துறவங்க யாரும் இல்லை, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அவங்களுக்கு சொந்தம்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. அதனால உலகத்தின் ஞானத்தினால அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த எகிப்தியர்கள் சூழலுக்குள்ளவே அவங்க ஒன்னா மாறி தரித்திரத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 430 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எகிப்து என்னுடையது இல்ல. கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, வருத்தம் என்னுடையது இல்ல, சிறுமைப்படுவது என்னுடையது இல்ல, ஒடுக்கப்படுவது என்னுடையது இல்ல. சொல்லுங்க, கர்த்தர் என்ன வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு அந்த நிலைமையில யாராவது இருக்கிறீங்களா? God is bringing you out by the preaching of the word in Jesus name. வார்த்தையின் பிரசங்கத்தை கேட்க கேட்கவே கர்த்தர் மனதை மாற்றி உங்க வாழ்க்கையுமே மாற்றிக்கொண்டே இருக்கிறார். That is not your place. அது நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. அப்ப கர்த்தர் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு வருத்தத்தில் இருந்தவங்கள வெளியே கொண்டு வர்றார். எங்க கொண்டு போறாரு? ஆன்சர் பண்ணுங்க. திரும்பி அந்த வசனத்துக்கு வர்றோம். சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அப்போ கர்த்தர் அங்கதான் கொண்டு போகணும். ஆனா எகிப்துல இருந்தாங்க. இப்ப அடுத்ததா எங்கன்னு பார்க்கலாமா? அடுத்தது எங்க கொண்டு போறாருன்னு பாருங்க. இப்ப சங்கீதம் 136:16. சங்கீதம் 136:16 பாருங்க. எகிப்துல இருந்தவங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து கர்த்தர் அவங்களை எந்த இடத்துக்கு கொண்டு வர்றாரு பாருங்க. Psalm 136 and verse number 16 படிக்கிற கவனிங்க. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். வனாந்தரத்தில் கொண்டு வந்து சேர்த்தவர்னு போடல. அப்ப அது டெஸ்டினேஷன் இல்லை. வனாந்தரம்ன்றது போகிற பாதை, கானானுக்கு போக வேண்டிய பாதை, சரியா? It is on the way to their promised land. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். நடத்தினார், அதன் வழியாக நடத்தினார். அப்ப ரெண்டாவது லொகேஷன் எது? வனாந்தரம். வனாந்தரம் எது கிடையாலும்? இப்ப எகிப்து எது கிடையாலும்? கம்ப்ளீட்டாவே தரித்திரத்தின் வாழ்க்கை, முழுமையாவே சாப்பிட்றது கூட வழி இல்லைன்ற அளவுக்கு கேவலமான ஒரு நிலைமை, ரொம்ப மோசமான நிலைமை, கீழான நிலைமை. ஆனால் வனாந்திரம்ன்றது கொஞ்சம் பெட்டர். எந்த வகையில் பெட்டர்னா, இப்போ தினந்தோறும் சாப்பிட்றதுக்கு கர்த்தர் அப்பத்தை கொடுக்குறாரு. எங்கேருந்து கொடுக்குறாரு? பரலோகத்துலேருந்து கொடுக்குறாரு. மண்ணான்ற அந்த அருமையான அப்பத்தை தான் அவங்க சாப்பிட்றாங்க, சரியா? அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுது. அவங்களுக்கு வீடு இல்லை, இப்போ பெரிய பெரிய நிலங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படல, பெரிய பெரிய மலைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படல. இப்போ அவங்க தங்குறதே கூடாரத்தில் தான். ஏன் கூடாரத்தில்? ஏன் ஒரு நாளைக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தாரு? ஏன் ஒரு நிலத்தில் அப்படியே விளைச்சல் பண்ணி வெள்ளாமை எடுத்துங்கப்பான்னு ஏன் சொல்லல? ஏன்னா அது ஆன் த வே. அது அவங்க போய் சேர வேண்டிய இடம் இல்லை, அது டெஸ்டினேஷன் இல்லை, அது போகிற வழி. போகிற வழியில் நம்ம என்னத்துக்கு நம்ம வீடு வாங்குறோம்? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். போகிற வழியில் என்னத்துக்கு? ஏன்னா கர்த்தர் நம்மளை வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறார். அப்போ வில்டர்னஸ்ன்றது என்னது? தே ஹேட் டு பாஸ் த்ரூ இட். அவங்க அதன் வழியா அவங்க போகணுமா இருக்குது. ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, இந்த வனாந்திர பாதையில் நடந்து போறது 30 இல்லைன்னா 40 நாள் ஆயிருக்குமா பாருங்க, அவ்வளவுதான் இருக்குமா. ஆனா 40 நாள்ல முடிய வேண்டிய பயணத்தை இஸ்ரவேல் ஜனங்க அற்புத விதமான அவிசுவாசத்தினால் 40 வருஷத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. 40 வருஷத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இது ஆன் த வே, இதுல இருந்து வெளியே வரணுமா இருக்குது. இது எந்த இடம் தெரியுமா? அந்தந்த நாளுக்கு தேவை சந்திக்கப்பட்டா போதும், நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பிரதர். பெரிய கனவுகள் இல்லை, பெரிய ஒரு வாழ்க்கை இல்லை, அன்னைக்கு தேவை அது மட்டும் கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி. இந்த நிலைமை உங்க நிரந்தரமான நிலைமையா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. இது நம்மளுடைய நிலைமை இல்லை. இங்க கர்த்தர் நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டார். எகிப்து நம்மளுடைய இடம் இல்லை, வனாந்திரம் அதுவும் நம்மளுடைய இடம் இல்லை. எகிப்து நம்ம அங்கிருந்து வந்த இடம், வனாந்திரம் நம்ம போற வழி. ஆனா எங்க கொண்டு போறார் கர்த்தர்னு பார்க்கலாமா? எல்லாரும் வாங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம்
அதுடைய 7ஆம் வசனத்தை உங்களுக்கு படிக்கிறேன். டியூட்ரானமி சாப்டர் 8. இஸ்ரவேல் ஜனத்துடைய பயணத்தை பார்த்துட்டு வரோம் நம்ம. டியூட்ரானமி சாப்டர் 8 verse number 7 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அவர் பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஏன் இப்படி தண்ணீர் உடைய சோர்சஸ் பற்றி பேசுகிறாருன்னா, அது ஒரு அக்ரிகல்ச்சுரல் சொசைட்டி இல்லையா, ஒரு அக்ரிகல்ச்சுரல் கல்ச்சர் கொண்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். அதனால் ஏரிகள் ஆறுகள்னு உடனே அவங்களுக்கு செழிப்புன்னு ஒரு அடையாளம் இல்லையா. பாலும் தேனும் ஓடுற தேசம்னு என்ன அர்த்தம்? பால் நிறையாகுதுன்னா மாடுங்க நிறையாகுதுன்னு அர்த்தம், மாடுங்க ஆரோக்கியமாகுதுன்னு அர்த்தம். மாடுங்க ஆரோக்கியமாகுதுன்னா அதுங்க சாப்பிட்றதுக்கு புல்லுங்களும் செடி இந்த பூண்டுகள் இது எல்லாமே நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அது பச்சை பசேர்னு இருக்கிற நிலம்னு அர்த்தம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு அர்த்தம். நிறையா பூக்கள் இருந்தால் தான் நிறையா தேன் எடுக்க முடியும். அப்போ பூக்கள் நல்லா விளையிற ஒரு இடம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது செல்வ செழிப்பான ஒரு வளமான ஒரு தேசம்ன்றதை கர்த்தர் நம்மளுக்கு காமிக்கிறார். சரியா பாருங்க, ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். நம்மளுக்கு ஞாபகம் இருந்ததெல்லாம் அல்சூர் ஏரி ஒன்று தான் இல்லை. இப்போ போப்போ நிறைய ஏரிங்க வந்துச்சு பெங்களூரில். மழை வந்தால் பல ஏரியா மாறுதுன்றது வேறு. சரி, அதெல்லாம் மாறணும்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அல்சூர் ஏரி தான். சில நேரத்தில் இப்போ கேரு செல்சி கூட்டிகிட்டு போகும்போது, போன வாரம் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்கிறப்ப அப்போ செல்சிகிட்ட சொல்கிறேன், செல்சி லுக் அட் தட் லேக்குன்றேன். ஸ்டாண்ட் ஆன் யோர் சேர், லுக் அட் தட் லேக்குன்னு சொல்கிறேன். அவர் சொல்லார் ஏஞ்சி பார்த்துட்டு, இட்ஸ் அ டர்ட்டி வாட்டர் அப்பா அப்படின்ட்டு உட்காந்துட்டார் அவர். நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த ஏரி தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் ஆறுகளும் ஏரிகளும் எல்லா விதமான ஊற்றுகளும் உள்ள தேசம். எவ்வளோ அருமையான தேசத்துக்கு கொண்டு போகிறார் பாருங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது 8ஆம் வசனம் பாருங்க. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். 9ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? படிங்க, சத்தமா படிங்க. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். எல்லாரும் அப்படியே கையை பாயிண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஸ்க்ரீனுக்கு. எல்லாம் கையை பாயிண்ட் பண்ண நல்லா சத்தமான்ற பாருங்க. நல்லா நேராக நீட்டிங்க. இப்போ சத்தமாக சொல்ல போறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் அங்கே தான் போயின்னு இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கானான் என்னுடைய வீடு. சொல்லுங்க, அதுதான் நான் போய் சேர வேண்டிய இடம். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கானான் தேசத்தை வைத்திருக்கிறார், செழிப்பான இடத்தை வைத்திருக்கிறார். தாழ்ச்சி இல்லாமல் அப்போ சாப்பிடுவேன். சொல்லுங்க, திருப்தியா வாழ போறேன், குறைவில்லாம வாழ போறேன், நல்லா வாழ போறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எகிப்து நம்மளுடைய பங்கு இல்ல, வனாந்திரம் நம்மளுடைய வீடு இல்ல. எகிப்துல இருந்தோம், வனாந்திர வழியா வந்தோம். ஆனா எங்க வந்து சேர்றோம்? நம்ம கானானுக்குள்ள வந்து நம்ம சேருகிறோம். We will reach the place that God wants us to reach in Jesus name. Hallelujah. கானானுக்கு தான் நம்ம வந்து சேரணும். இப்போ தெரியுதா கர்த்தர் எப்படி வழி நடத்துறாருன்னு சொல்லி? எகிப்துல இருந்தாங்க, குறைபாடு, ஐயோ வாழ்க்கைக்கே உத்தரவாதம் இல்லை பிரதர். தரித்திரத்தின் ஒரு உச்ச நிலை அது. ரெண்டாவது பார்க்குறோம் வனாந்திரம். இப்போ வனாந்திரம் கொஞ்சம் பெட்டர் பிரதர், ஏதோ அன்னைக்கு கர்த்தர் தேவையை சந்திச்சுட்டு வர்றார் பிரதர், கொஞ்சம் பெட்டர் பிரதர். ஆனால் அது போதுமா? அங்கேயே கர்த்தர் நம்மளை நிப்பாட்டிடுறாரா? இல்லை, அங்கே ஒரு சில பேரை புதைச்சிட்டாங்க, நம்ம அப்படி இருக்க போகிறதில்ல. அது போதாது, கர்த்தர் எங்கே கொண்டு வர்றாரு? தாழ்ச்சி இல்லாத ஒரு இடம், குறைவுபடாத ஒரு இடம், நல்ல நிறைவா அப்போ சாப்பிடுகிற ஒரு இடம், தாராளத்தின் ஆசீர்வாதத்தை கொண்ட ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துக்கு தான் கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். எல்லாரும் நல்லா கவனிங்க, வனாந்திரத்திலே வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. நான் சொல்கிறேன், 80% of us possibly who are listening to my message today, you are in this time of wilderness. என்ன வனாந்திரம்னா, பிரதர் அன்னன்னைக்கு தேவை சந்திக்கப்படுது பிரதர், அது போதும் பிரதர். மாத சம்பளத்தை நம்பி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பிரதர். சம்பளம் வரலன்னா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர், திண்டாட்டம். நல்லா கவனிங்க, இது பேர் தான் மிடில் கிளாஸ் ட்ராப். நடுத்தர வர்க்கத்தின் ஒரு சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்க. இந்த மிடில் கிளாஸ் ட்ராப், இதில் நம்ம வெளியே வரணும். கர்த்தர் நம்மளை மிடில் கிளாஸாக இருக்கிறதுக்காக அழைக்கல. கர்த்தர் நம்மளை ஏதோ நன்றியா இருப்பா, இது வரைக்கும் கூப்பிட்டதுக்கு நன்றியா இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அங்கேயே விடுறதில்லை. நம்மளை எப்போவுமே வெல்த்தியா வாழ வைக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஐஸ்வர்யவான்களாக வாழ வைக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுகிறார். எத்தனை பேர் உண்மையாகவே நம்புறீங்க அந்த விஷயத்தை? இப்போ கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றியா இருக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கி அரை வைத்து கஞ்சியும் அண்ட ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆண்டவரே. தான் எகிப்து ஜனங்களுடைய நிலைமை இல்லையா? இதெல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் ஜெபத்தில் சொல்லுவாங்க. அதனால தான் அந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. அரை வைத்து கஞ்சி, அண்ட ஒரு குடிசை. ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க,
ஆண்டவரே தேவ பிதாவே அரை வைத்து கஞ்சியும் ஆண்டவர் குடிசை இருந்தால் அடியனுக்கு போதும். அடியன் பரம பரலோகத்துக்கு பரம எருசலேமுக்கும் கானானுக்கு வந்து உங்களுடைய சமூகத்தில் காணாமல் போகிறேன் ஆண்டவரே. இப்படிலாம் ஜெபிப்பாங்க பாரு அந்த நேரத்தில். அதனால தான் சொல்கிறேன். அப்போ எகிப்து வாழ்க்கை என்னது? அரை வைத்து கஞ்சியும் அண்ட ஒரு குடிசையும். இப்போ வனாந்திரம் வந்துருச்சு. வனாந்திரத்தில் என்ன? கூடாரம் போட்டுக்கிறோம், அன்னன்னைக்கு சாப்பாடு கிடைக்குது. போதுமா? இல்லை. கர்த்தர் இதை விட மேன்மையான இடத்த வச்சிருக்கிறார். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு இந்த ட்ராப்பில் தான் இருக்கிறோம் பாருங்க. மிடில் கிளாஸ் ட்ராப்னா என்ன தெரியுமா? மிடில் கிளாஸ் ட்ராப்னா சம்பளம் வந்தால் தான் என் வாழ்க்கை. லிவிங் ஃப்ரம் பே செக் டு பே செக். அந்தந்த மாதத்துக்கு தேவை இருக்குது பிரதர். 10 நாளில் காலி ஆகிட்டு பிரதர். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பணம் இருக்குது, காலி ஆகிட்டு பிரதர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி, அக்காட்ட அட்ஜஸ்ட் பண்ணி, அண்ணாட்ட அட்ஜஸ்ட் பண்ணி, இவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி, இன்னைக்கு சொல்கிறது அவங்கள்ட்ட 1ஆம் தேதி வந்தால் கொடுத்துட்றேன், ஃபஸ்ட்டு வந்தால் கொடுத்துட்றேன். பார் நான் சொல்கிறேன், மிடில் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? நம்மளுடைய லாங்குவேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் சொல்கிறேன், இன் ஜீசஸ் நேம் அந்த லாங்குவேஜும் மாறணும், அந்த மென்டாலிட்டியும் மாறணும்னு சொல்கிறேன். என்ன லாங்குவேஜ் தெரியுமா? 1ஆம் தேதி வந்தால் கொடுத்துட்றேன். 1ஆம் தேதியை நம்பி நம்ம வாழக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யத்தில் வாழ வைக்கணும்னு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். 1ஆம் தேதி இன்னொரு விஷயம் தெரியுமா? மாச கட்சி பிரதர், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பிரதர். மாச கட்சி சார் மாச கட்சி. பைபிள் ஏதாவது ஒரு வசனம் இருக்குதா? ஆசீர்வாதம் மாத கடைசியில் வேலை செய்யாது. ஆசீர்வாதம்ன்றது நிரந்தரமானது. ஆசீர்வாதத்துக்கு மாச கட்சின்னா என்னன்னு தெரியாது. ஆசீர்வாதத்துக்கு 1ஆம் தேதினா என்னன்னு தெரியாது. ஆசீர்வாதம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நன்மைகள் நம்மளை துரத்திட்டு வருதுன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கடைசி எப்படி முடிக்கிறாரு? சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை கிருபை என்னை தொடரும். நான் சொல்லுங்க எப்ப அதுக்கு முன்னாடி ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், இன்னொரு தடவை ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் மாசம் 10 தேதி மட்டும் அப்படி சொன்னாரா? வெறும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் நன்மை கிருபை என்னை தொடரும். அதுக்கப்புறம் கடன்காரன் என்னை தொடர்வான், இஎம்ஐ காரன் கால் பண்ணி தொல்லை கொடுப்பான் அப்படின்னு சொல்ல, நன்மையும் கிருபையும் என்னை எப்பெல்லாம் தொடரும்? எல்லா நாளும் தொடரும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆசீர்வாதத்துக்கு மாச கட்சினா என்னன்னு தெரியாது. நம்ம அப்படி பேசுறதை நம்ம நிப்பாட்டணுன்ற. நான் இப்போ நல்லா கவனிங்க. ஒருவேளை இன்னைக்கு அதான் உங்களுடைய நிலைமையா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? நேத்து கூட இந்த சென்டென்ஸை நீங்க சொன்னதா இருக்கலாம். கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறாரு. சொல்றாரு, மகனே இனி இந்த மாதிரி வார்த்தைகளும் வாயில வரக்கூடாது. இல்லாததை பத்தி வாயில வரக்கூடாது. நம்மள்ட்ட எல்லாம் காசு இல்லப்பா, ஏன்டா அதெல்லாம் கேட்குற? காசு இல்லைடா நம்மள்ட்ட. காசு இல்லைன்னு வரக்கூடாது. வேற ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், அது வேற எப்பாவது வாங்கி கொடுக்குறேன். ஏன்பா? அது அப்பாவுக்கு தான் தெரியும், நீ கேட்கக்கூடாது. பர்த்டேக்கு வாங்கி கொடுக்குறேன். எப்போ பர்த்டே? அடுத்த வருஷம்ப்பா. வெரி குட், ஜபம் பண்ணு சரியா? அப்பா கிட்ட பணம் இருக்குதுடா. இல்லை அந்த நாள் தான் வாங்கி தருவோம் உனக்கு. பணம் இல்லைன்றதை நம்ம கொண்டு வரக்கூடாது. பாருங்க, 50,000க்கு பில் இருக்கும். சில டைம் சொல்லுவாங்க 50,000 ரூபாய் நம்ம இன்னைக்கு நம்ம பே பண்ணுமா இருக்குது. நம்மகிட்ட 30,000 தான் இருக்கும். நான் இல்லை 20,000 ரூபாய் இல்லையே அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. பாருங்க, நான் என் வேர்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறேன்னா, 30,000 ரூபாய் இருக்குது, அதனால் அதை இப்போ அனுப்பி வைக்கிறோம், அடுத்த வாரம் இன்னொரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறோன்னு சொல்லிடுங்கன்ற. நான் டாக் வாட் இஸ் தேர், வாட் காட் ஹஸ் பிளெஸ்ட் யூ வித். இந்த பாஷையை நம்ம மாற்றிட்டோன்னா நம்ம மனப்பான்மையும் நம்ம மாறிடும். பார்த்து சாப்பிடுங்கப்பா. ஏம்மா 4 தோசை தாண்டா இருக்குது, 4 தோசை தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிடில் கிளாஸ் பேச்சு. பாரு எப்படி தெரியுமா? ஆமா என்னம்மா இது குழம்பு? என்ன குழம்பா இருந்தா என்னடா? சோத்திரம் சொல்லி சாப்பிடு அப்படின்னா என்ன அர்த்தம்? குழம்புல தண்ணி ஊற்றி விட்டாங்க, கண்டுபிடிக்காது கார குழம்பா இருந்துச்சா, இது என்ன குழம்பா இருந்துச்சு, ஒரு கன்ஃபியூஷனாக ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை கொடுத்து. இதெல்லாம் நம்மளுடைய மிடில் கிளாஸ் லாங்குவேஜ். பாருங்க, கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு கறி எடுத்தீங்களா? எடுத்துருக்கிறேன்டா, 1/4 கிலோ தாண்டா எடுத்துருக்கிறேன், ஆளுக்கு 2 துண்டு சரியா? இல்லைம்மா என்னம்மா அவ்வளோதான். தொட்டுக்கடா. அது கேட்டுக்கிறீங்களா? கறி தொட்டுக்குவான், தொட்டுக்கிறதா? அது பாரு, கவனிச்சு அந்த லாங்குவேஜ் கவனிச்சு. தொட்டுக்கோ. நான் சொல்கிறேன், கர்த்தர் தொட்டுக்க தர்றதில்ல, கர்த்தர் தாராளமாக தருவார். பாரு, நான் பெரிய ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நான் போனதில்லை. எல்லார் நகரில் ஊழிய செய்கிற அந்த டைம்ஸ்லலாம் அது நம்ம நாடவும் இல்லை, அது விருப்பப்படவும் இல்லை. ஒரு நாள் ஒரு பிரதர் என்னை மீட் பண்ண வந்தார். அவரோட கொஞ்சம் நேரம் ஸ்பிரிச்சுவல் விஷயங்களெல்லாம் பேசி அவரை என்கரேஜ் பண்ணி ஜபம் பண்ணி, அப்புறம் அவர் சொன்னார், பிரதர் வை டோன்ட் வி கோ அவுட் ஃபார் லஞ்ச் அப்படின்னாரு. நான் சரி பிரதர் வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அவருடைய வண்டியில் ஏறி உட்காரேன். நான் அவர் கூட போகிறேன். அவர் என்ன ஸ்டேக் ஹவுஸ் கூட்டிகிட்டு போனார். பாருங்க, சரியா? கோரமங்கலா ஜேஎன்சி பகுதியில் இருக்க ஒரு ஸ்டேக் ஹவுஸ் கூட்டிகிட்டு போனார். உள்ளே போனோம். உள்ளே செடி மரம்லாம் வளருது வேறு. உள்ளே நான் ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி போயிருக்கிறேன். அப்போல்லாம் அவங்க போய் உட்கார்றேன். அவங்க சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் பீஃப் சாப்பிடுவீங்க தானே? கண்டிப்பாக பிரதர்ன்றேன். நான் என் மைண்டில் பீஃப்னு என்ன வருது? தொட்டுக்கோ, சைட் டிஷ். சைடில் ஒரு ஓரத்தில் இருக்கும், அதை நீ லாஸ்ட் வரைக்கும் வச்சு சாப்பிட்ணும். அவன் தான் திறமசாலி. ஆரம்பத்தில் கணக்கு முடிக்கு சாப்பிட்டேன்னா லாஸ்ட்டு சைட் டிஷ் உனக்கு இருக்காது, நீ
பிறகுன்னு வேறு தட்டுங்களை பார்த்து நீ சாப்பிடணும். ஆனால் சைட் டிஷ்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த இத்தனை ஊறுகாய் போட்டாலும் லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு அது லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். புரியுது இல்லையா? அவர் நீ பீஃப் சாப்பிட்றேன், சரி சாப்பிட்றேன் பிரதர் அப்படின்றேன். நான் அது வரைக்கும் அந்த ஸ்டேக்கெல்லாம் ஒன்றும் சாப்பிட்டதில்லை பாருங்கள். அவர் சார் சரிங்க பிரதர் பாருங்கள் அப்படின்ட்டு அவர் ஆர்டர் பண்ணுறாரு. அவரே எனக்கு ஆர்டர் பண்ணுறாரு. வரது பாருங்கள் இவ்வளோ பெரிய தட்டு, அந்த தட்டு சூடாக இருக்குது. அது என்னது அது அவ்வளோ பெரிய தோசைக்கல் பாருங்கள். அது உங்களுக்கு தெரியும், பல சிஸ்லர்ஸ் நம்ம சாப்பிட்றோம், ரொம்ப அவைலபிள் ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய தோசைக்கல்லே எடுத்துன்னு வந்து அங்கே வச்சு முழுசாக கறி பாருங்கள். சைடில் பட்டாணி தூவி விட்டுக்கிறாங்க, பட்டாணி கேரட் எல்லாம் இப்படி சைடில். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் டோன்ட் வரி அபவுட் த வெஜிடபிள்ஸ் பாஸ்டர், யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த பீஃப் பாஸ்டர்ன்றாங்க. அவங்க நம்ம பாரு எப்படி இருக்கிறாங்கன்னா, மேற்கத்திய நாடுகள்லாம் ரைஸ் சைட் டிஷ்ஷாக இருக்குது, கறி தான் மெயின் டிஷ்ஷாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க, நம்மளுடைய மனப்பான்மையே மாற ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லையா? அது எங்கே நானும் அந்த தோசைக்கல்லில் போய் அந்த ஸ்டேக் சாப்பிடணும்னு நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் விஷயத்தை அந்த சைட் டிஷ் மென்டாலிட்டி, தொட்டுக்கிற மென்டாலிட்டி. கானான் தொட்டுக்கிற தேசம் இல்லை, கானான் வந்து வலிச்சுக்கிற தேசம் இல்லை. கானான் தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிற ஒரு தேசம், குறைவுபடாத ஒரு தேசம். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் தாழ்ச்சி இல்லாத வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க, குறைவுபடாத வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? எல்லாரும் சொல்லுங்க. நம்ம போக வேண்டிய இடம் எது? செழிப்பான இடம், கானான். அங்கதான் கர்த்தர் நம்மளை கொண்டு போறார். ஆமென். இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்ல இருந்து வெளியே வரலாமா? மிடில் கிளாஸ் ட்ராப்னா என்ன அர்த்தம்? மாச சம்பளத்தை நம்பி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா வாழும்போது என்ன பண்றோம்? பணத்தை வரவுக்கு மேல செலவு பண்ணிடுறோம். மிடில் கிளாஸ் ட்ராப்புடைய பிரச்சனைகள், வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும். இப்போ அந்த செலவை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்? அங்கங்கே சின்ன சின்ன கடன்களை வாங்குகிறோம். அதில் நடுவில் இன்னொரு போட்டி வேற. நம்மளும் நல்ல துணி போடலாமே, நாமளும் பணக்கார மாதிரி நம்ம வாழலாமே. பணக்காரனா வாழ்றது வேற, பணக்கார மாதிரி வாழ்றது வேற. பணக்காரனா வாழ்றது கர்த்தர் கொண்டு வர்றார், பணக்கார மாதிரி வாழ்றது தான் மிடில் கிளாஸ் ட்ராப். அதனால என்ன பண்றோம்? அடுத்தவங்கள மாதிரி நம்மளும் வாழணும்னு சொல்லி இஎம்ஐ நிறைய பொருட்களை வாங்கி போட்டு அத்தனையும் கடன் கட்டி நம்ம ஏழையா இருக்கிறோம். கடன் கொடுத்த கம்பெனிங்கெல்லாம் பணக்காரனா மாட்டு போயின்னு இருப்பாங்க. இதுதான் மிடில் கிளாஸ் ட்ராப். இப்போ இதுக்கு பிரச்சனை என்ன? இதோட பிரச்சனை என்ன? முதலாவது ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைனான்சஸை பற்றி, அதுக்கப்புறம் அதை நிர்வகிக்கிற வழிகளையும் ஞானத்தின் திட்டங்களை நம்ம கற்றுக்கொள்ளணுமா இருக்குது. கற்றுக்கொள்கிறோம், அதே மாதிரி வார்த்தையில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இனி அந்த குறைபாடின் வார்த்தைகளை பேச மாட்டோம். காசு இல்லை நீ சொல்ல மாட்டோம். கமான் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. மாச கட்சி பிரதர் இனி நம்ம சொல்ல மாட்டோம்னா நம்ம சொல்லணும். ஜெபிக்கிறோம், பணத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறோம். மாச கட்சியில் பணம் இருக்கும், சம்பளம் வரும்போதே ஒரு குறிப்பிட்ட பகுதி மாச கட்சிக்காக எடுத்து வைங்கன்ற, நான் மறைச்சு வைங்க. வருமானம் வரும்போதே ஒரு 10% தசம பாகம் கொடுக்குறோம், இன்னொரு 10% சேவ் பண்ணி வைங்க, சேவ் ஃபார் த ரெய்னி டே. இன்னொரு 10% இன்வெஸ்ட் பண்ணி வைங்க ஃபியூச்சருக்காக. மிச்சம் 70%ல வாழ கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய நம்ம தவிர்த்துட முடியும். டோன்ட் லிவ் ஆன் த 100% that you make. Some of us are living at 110%, more than what we make. Live on the 70%. 10% கர்த்தருக்கு அவரை கனப்படுத்துகிறோம். ரெண்டாவதாக 10% சேவ் பண்ணி வைக்கிறோம் ஃபார் த ரெய்னி டே, கஷ்ட காலத்துக்காக, மாச கட்சி பிரதர் அந்த நாளுக்காக. இன்னொரு 10% இன்வெஸ்ட் பண்ணுறோம். சரியா? இப்போ நிறைய வழிகள் வந்திருக்குது நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வழிகள். அதை கற்றுக்கலாம், அதை நம்ம செய்யலாம். இந்த ஃபைனான்ஷியல் பிரின்சிபல்ஸை கொண்டு வந்தோன்னா, ஆசீர்வாதத்தின் மனப்பான்மை கொண்டு வந்தோன்னா, நம்ம யாருமே தரித்திரர்களாகவும் இருக்க மாட்டோம், மிடில் கிளாஸ்லையும் சிக்கி தவிக்க மாட்டோம். மிடில் கிளாஸில் சிக்கி தவிக்கிறதுனா என்ன அர்த்தம்? வெளியே பணக்கார மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஏழ்மத்தனத்தை சண்டை போட்டுன்னு இருப்போம். தரித்திரம் வந்துடக்கூடாது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் தரித்திரம் போயிடக்கூடாது. ஆனால் வெளியே வந்து இன்னும் இஎம்ஐ கட்டின்னு இருக்கிற கோட்டையும் சட்டையும் போட்டுன்னு வந்து நினைப்பாங்க. நான் சொல்கிறேன் கவனிங்க, நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்கள், நம்ம லோ கிளாஸும் இல்லை, நல்லா சத்தமாக சொல்லுங்கள், நம்ம மிடில் கிளாஸும் இல்லை, நம்மலாம் கானான் சந்ததின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா கை உயர்த்துங்க பார்க்கலாம். காளான் சந்ததி இல்லை, காளான் கூட டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? காளான் வியாபாரமும் நல்லது நன்மைகளை கொண்டு வரும். காளான் ஃப்ரை அந்த மாதிரி பேசாதீங்க. சரியா? எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். சொல்லுங்கள், நான் கானான் சந்ததி. கை உயர்த்தி சொல்லுங்கள், செழிப்பாக வாழ போகிறேன், ஆசீர்வாதமாக வாழ போகிறேன், குறைவில்லாமல் வாழ போகிறேன். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எகிப்தில் இருந்தோம், ஆனால் அது நம்மளுடைய பங்கு இல்லை. அரை வயிற்று கஞ்சியும் அண்டு ஒரு குடிசையும் நம்மளுடைய வாழ்க்கையில். அடுத்தது வனாந்திரத்துக்கு வந்தோம், அங்கேருந்து வெளியே வர போகிறோம். மாத சம்பளம் வந்தால் தான் பிரதர், மாதம் 1ஆம் தேதி பிரதர், மாத கட்சி பிரதர், அதுலேருந்து வெளியே வர்றோம். இயேசுவின் நாமத்தில் வெளியே வந்து கர்த்தர் எங்கே கொண்டு வர்றாரு? கானானுக்கு கொண்டு வர்றார். கானான் தேசம் செழிப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றார். ஆனால் துக்கமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வனாந்திரத்திலே செத்து போயிட்டாங்க. They didn't make it to Canaan. அந்த சந்ததியிலிருந்து யோசுவா காலேப் மட்டும்தான் உள்ள போறாங்க. அவங்களுடைய ஏஜ் குரூப், அவங்க பேட்ச் பொறுத்த வரைக்கும் யாருமே வரல. செகண்ட் பேட்ச் தான் உள்ள வருது, ஜூனியர்ஸ் பேட்ச் தான் வருது உள்ள. என்ன ஆச்சு? ஏன் இவங்க உள்ள வரல?
நான் சொல்றேன், அதே காரணத்துக்காக தான் விசுவாசிகள் எல்லாருமே காணான அனுபவிக்கிறது இல்லை. ஏன் பிரதர் அப்படி ஆகுது? நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற மாதிரி காரணங்களை. அதுக்கு முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. தானா ஒரு பிரச்சனை நடக்கிறது இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வும் இருக்குது. காரணத்தை கண்டுபிடிக்காம தீர்வை நம்ம செயல்படுத்த முடியாது. So there's a reason. There's a reason why things happen the way they happen. There's a definite reason. Financial struggle இருக்குதா? There is a reason. Definite reason. எங்க போச்சுனே தெரியல பிரதர். கேட்டுக்கிறீங்களா? அதை பிரதர் நல்லா சம்பாதிக்கிற பிரதர், எங்க போச்சுனே தெரியல பிரதர். நான் அர்த்தம் அது வந்த உடனே எங்க போகணும்னு நம்ம சொல்லலன்னு அர்த்தம். நம்ம அதுக்காக ஒரு பிளான் பண்ணலன்னு அர்த்தம். எந்தெந்த குடும்பத்தில் ஃபைனான்சியல் பிளானோ ஒரு பட்ஜெட்டோ போடலையோ அவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தை என்ன இருக்கும் தெரியுமா? சம்பாதிக்கிற பிரதர், எங்கே போச்சுனே தெரியல பிரதர். ஆனால் யார் யார் பட்ஜெட் போடுறோமோ உட்காந்து 10% கர்த்தருக்கு, 10% சேவ் பண்ணுறோம், 10% இது ஒரு பேசிக் சிஸ்டம், 10% இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படி ஒரு பிளானை கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு தெரியும் பணம் எங்கே போச்சுன்னு. அப்படின்னு அர்த்தம் பணம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, அவங்க தான் பணத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிச்சயமாக ஐஸ்வர்யவான்களா மாறுவாங்க. பிகாஸ் தே ஆர் கண்ட்ரோலிங் மணி. They know how to manage money. So there's a definite reason. கல்யாண வாழ்க்கையில் பிரதர் என்ன சின்ன தெரியல பிரதர். ஒரு சில ஆண்கள் அப்படி பேசுவாங்க பாருங்க. என்ன சின்ன தெரியல பிரதர், வேலையிலேருந்து வந்தேன், என் பொண்டாட்டி பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா பிரதர். என்ன பிரதர் ஆச்சு? அது என்னாச்சுன்னு, அது ஒரு மர்மம் பிரதர். கல்யாணம் ஆன நாள்லேருந்து அப்படி தான் பண்ணுறா பிரதர். மர்மம் பிரதர். மர்மம்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் நான். அந்த பிரதர்கிட்ட கேட்குற மாதிரி சில நேரத்தில், இல்லை பிரதர் உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் கரெக்டாக. அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்கன்னா அங்கே அன்பு இருக்குது. ஐயோ பொண்ணு வந்துட்டா வீட்டுக்கு வா, ஆடு வாங்கின்னு வரலாம், கோழி வாங்கின்னு வரலாம், அவர் இது கவனிச்சுக்கிறாரு, பார்த்துக்கிறாரு, அன்பு செலுத்துறாரு. இங்கேயும் அதே அளவுக்கு அதை விட அன்பான ஒரு கணவர் இருந்தாருன்னா அவங்க அப்பாவை தேடிட்டு போகிறதில்ல, அப்பாவை கூப்பிடும், அப்பா இங்கே வாங்கப்பா, இங்கே வந்து நல்லா சாப்பிடுங்கப்பான்னு போகிறாங்க அப்பாவை, இல்லையா? there's a reason. Don't say it is all happening just like that. there's a reason. ஒரு காரணம் இருக்குது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு காரணம் இருக்குது. அது மர்மமானது இல்லை, அது ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். சில பேர் காரணமும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. சில பேர் அது எப்படி நடந்துச்சுன்னு அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ராங்கான இடத்துல தீர்வை கொண்டு வருவாங்க. சில பேர் பாருங்கள், காரணம் ஒருத்தர் சொல்கிறார், என் காரணம் தெரிஞ்சிச்சு பத்திரன்றார் ஒருத்தர். என் வைஃப் என்கிட்ட ஏன் சண்டை போடுறா அப்படின்ற காரணம் எனக்கு தெரிஞ்சிச்சு பிரதர். என்னை ஏன் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறார் தெரிஞ்சிச்சு. ஏன் பிரதர்? நான் ஒல்லியாக இருக்கிறேன் பிரதர், அதனால தான் என்னை தூக்கி எரிஞ்சு பேசுகிறா பிரதர் அவர் அப்படின்றார். அவர் காரணமே ராங்க அந்த இடத்துல. இன்னும் ஒருத்தர் பாருங்க, எங்கே சொல்யூஷன் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்புறம் ஏன் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறது பாருங்க. அவரு யாரோ ஒருத்தர் டிவி கடைக்கு கால் பண்ணிட்டுக்கிறாரு, எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை, வாங்க சார் வீட்டுக்கு அப்படின்னு. ஏன் சார் நான் டிவி கடையிலேருந்து பேசுகிறேன் சார், உங்கள் 2 பேருக்கு சண்டைன்னா நான் ஏன் வரணும் சார்? நீங்கள் தானே சொன்னீங்க டிவி வாங்கி 1 வருஷத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூப்பிடுங்க வரேன். நீங்களே 1 வருஷத்துல தான் சார் எங்களுக்கு சண்டை, எங்கே போகிறதுன்னு தெரில. அப்புறம் எப்படி பதர் இது கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை தெரியல பதர், ஒரே மர்மமாகுது. மர்மம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இன்னத்துக்கு இவ்வளோ நேரம் பேசினேன்னா, இந்த ஜனங்க வனாந்திரத்தில் செத்தாங்களே என்ன காரணமாக இருக்கும்? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர், வனாந்திர வழியாய் கொண்டு போகிறவர், கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய பிள்ளைகள் ஏன் வனாந்திரத்தில் மறிச்சிட்டாங்க, ஏன் அங்கே செத்து போனாங்க, என்ன காரணம்? இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து கானானுக்குள்ளே வந்து சேருவோம். இல்லைன்னா இவங்கள மாதிரி நம்மளும் மிடில் கிளாஸ் ட்ராப்லேயே மறிச்சு போயிடுவோம். புரியுதா? கடன் வாங்கி பிழைக்கிற அந்த வாழ்க்கையிலேயே செத்து போயிடுவோம். மிடில் கிளாஸாகவே நம்ம செத்து போயிடுவோம். இந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கலாம். பார்க்கலாமா கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு? இவங்க ஏன் வனாந்திரத்தில் மறிச்சு போனாங்க பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதுடைய 7ஆம் வசனத்திலே படிச்சுட்டு வரலாமா? நம்ம 7, 8, 9 படிக்கலாம் பாருங்க. Hebrews chapter 3 verses 7, 8 and 9. Why do many get stuck in the wilderness? 7ஆம் வசனத்துக்கு வாங்க. verse number 7. என்ன நடந்துச்சு உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், இன்னைக்கு அவருடைய சுவிசேஷம் உங்களுக்கு வந்து சேரும்போது, பிரசங்கம் வந்து சேரும்போது என்ன பண்ணணும்ன்றாரு. அவங்க என்ன பண்ணல பாருங்க. சத்தத்தை கேட்பீர்களாகில் 8ஆம் வசனம் பாருங்க. வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்களா? இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் வந்து சேரும்போது அவங்கள மாதிரி நீங்க பண்ணிடாதீங்கன்றார் கர்த்தர். அவங்க என்ன பண்ணாங்க? மனசை கடினப்படுத்திட்டாங்க. They hardened their heart. See, when the message of the gospel came to them,
தேவன் நல்லவர் என்ற செய்தி வரும்போது, கர்த்தர் உங்களை நலமான தேசத்தில் வாழ வைப்பாருன்னு மோசே சொல்லும் போது, பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் கர்த்தர் கொண்டு போவார்னு சொல்லும் போது, அருமையான விசாலமான நலமும் விசாலமான தேசத்தில் நிரம்பிய வீடுகள், நீ தோண்டாத துறவுகள், நீ நடாத திராட்சை தோட்டங்கள், இதெல்லாத்தையும் கர்த்தர் தர்றாருன்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மனசை மூடிட்டாங்க. இதெல்லாம் நடக்க போதா? என்ன பெருசா பேசுறாரு இந்த பிரதரு, அப்பப்போ மலை ஏறி போறாரு, மென்டல் ஆயிட்டாரு இவர் பேச்செல்லாம் நம்ப கூடாது. வாங்க நம்ம எகிப்துக்கே போயிடலாம், இங்க சாவடிக்கிறதா கூட்டிட்டு வந்தா இந்த மனுஷன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மனசை கடினப்படுத்திட்டாங்க. கர்த்தர் நல்லவர் நம்பல, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம்பல. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? அதெல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு பெருசா இருக்குது பிரதர், இதெல்லாம் நடக்க போறது இல்லை பிரதர். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த ஆசீர்வாத பிரசங்கங்கள் வரும்போது நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ, எப்படி பெற்றுக்கொண்டு விசுவாசிச்சு எதிர்பார்க்குறீங்களோ, அதை சார்ந்துதான் நீங்க கானானுக்குள்ள போறீங்களா இல்ல வனாந்திரத்திலே மடிந்து போக போறீங்களா அப்படின்றது இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், வனாந்திரமா இல்ல கானானா? மிடில் கிளாஸ் ட்ராப்பா இல்ல வெல்தியான ஒரு வாழ்க்கையா, ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா? நீங்க தான் தீர்மானம் எடுக்க போறீங்க. இன்னைக்கு இந்த செய்தி வரும்போது அவங்க செஞ்சது போல நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, இருதயத்தை கடினப்படுத்திட்டு அட போமாசே இதெல்லாம் ஒன்றும் நடக்க போறதில்ல, பாலும் தேனும் ஓடுற தேசமா, நாங்களாம் எகிப்துக்கே போயிடுறோம், அங்கே தான் அரை வயிற்று கஞ்சியும் அண்ட ஒரு குடிசையும் நம்மளுக்கு சுகமாக இருந்துச்சு, அங்கேயோ போயிடுறோம், அந்த மாதிரி பேச்சில் பேசினாலும் அப்படியே செத்து போயிட்டாங்க பாருங்க. ஆனால் யார் கர்த்தர் நல்லவர், யோசுவா காலேபு போல நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், வாங்க இப்பவே போலாம், தேசம் நம்முடையதுன்னு சொன்னாங்களோ அவங்கள கர்த்தர் தேசத்துக்குள்ள வழி நடத்தினார். Do not harden your heart. இன்னைக்கு மெசேஜ் உடைய அல்டிமேட் பாயிண்டே இதுதான் பாருங்க. செழிப்பின் செய்தியும் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு வந்து சேரும்போது உங்க மனதை நீங்க கடினப்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் வேலை செய்யாது. ஏன்னா உங்க மனதில் வந்தாதான் உங்க வாழ்க்கையில் அது வரும். மனதை நான் அடைச்சிட்டேன்னா என் வாழ்க்கையில் நான் பார்க்கவே முடியாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் யுவர் சோல் ஹெல்தி. இஸ் யுவர் சோல் ஹெல்தி? உங்க ஆத்மா ஆரோக்கியமா இருக்குதா? உங்க மனது ஆரோக்கியமா இருக்குதா? உங்களை சுத்திலும் 100 பிரச்சனை இருக்கலாம், உங்க ஆத்மா ஆரோக்கியமா இருந்தா அதெல்லாம் ஜெயிச்சு வீழ்த்தி மேல வந்துருவீங்க. எப்படியா இருந்தாலும் உங்க சுத்திலும் நிறைய நன்மைகள் இருக்கலாம், ஆனா மனது ஆரோக்கியமா இல்லைன்னா எல்லா நன்மையும் கெட்டு சீரழிஞ்சு ஒண்ணு இல்லாம போற அளவுக்கு உங்க வாழ்க்கை அப்படியே போயிடும். ஏன் தெரியுமா? மனது ஆரோக்கியமா இல்லை. இஸ் யுவர் ஹார்ட் ஹெல்தி? மனதளவில் தேவனை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அவர் நல்லவர் இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்களா? இல்ல அவர் எனக்கெல்லாம் செய்ய மாட்டார் பிரதர், நானும் 10 வருஷமா வெயிட் பண்ணிட்டேன் பிரதர், எனக்கு எப்போ பிரதர் கல்யாணம் ஆகும், எப்போ பிரதர் எனக்கு குழந்தை பிறகும், எப்போ பிரதர் எனக்கு இது நடக்கும், எப்போ பிரதர் எனக்கு அது நடக்கும், அவர் எனக்கெல்லாம் செய்ய மாட்டார் பிரதர். போங்க பிரதர், ஆண்டவர் என் மேலே கோச்சுக்கினார் பிரதர், என் கடந்த காலத்து பாவத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் தான் பழி வாங்கினுக்கிறார் பிரதர், என் மூதாதையர்கள் பாவத்துக்கெல்லாம் நான் தான் காரணமாக போயிட்டேன் பிரதர். இந்த மாதிரி தப்பான எண்ணங்களை மனசில் வளர்த்துக்கிட்டு ஏழையாக பிறந்தேன், ஏழையாகவே சாவ போகிறேன், இப்படியெல்லாம் சொல்லின்னு இருந்தால் ஆசீர்வாதம் வேலை செய்யவே செய்யாது. மனதை திறந்து கொடுக்கணும் பாருங்க. கர்த்தர் நல்லவர்னா என் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு மனது, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆமென் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லணும். நீங்க கடன் இல்லாம வாழ்வீங்க, சொல்லணும் எஸ் நான் கடன் இல்லாம நான் வாழ போறேன், வியாதியிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர உங்க மனதை நீங்க சொல்லணும், ஆமா நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். Don't harden your heart, open your heart to God. இந்த வசனங்கள் வரும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜெயிச்சு மேலே வந்துடலாம். ஆனால் இருதயம் கடினமாக இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் வந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை கொண்டு வராது. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு வந்துடலாம், ஆனால் உங்கள் இருதயம் தான் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதை மீறி ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கவே முடியாது. பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, அருமையான ஒரு சங்கீதம் பாருங்க. சங்கீதம் 68 அதுடைய 5ஆம் வசனத்துக்கு வரலாமா? நம்ம தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். திக்கற்ற பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? சப்போர்ட்டே இல்லாத பிள்ளைகள், அனாதைகள்னு சொல்லுவோம். கர்த்தர் சொல்றார், நீ அனாதையா? அப்பா அம்மா 2 பேருமே உன் வாழ்க்கையில் இல்லையா? அதெல்லாம் பெரிய பிரச்சனை நினைக்காதன்றார். உங்க கண்ணீர் உண்மைதான், உங்க வேதனை உண்மைதான், ஆனா கர்த்தர் சொல்றாரு அதுவும் வாழ்க்கை நிர்ணயிக்க தேவையில்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன். உங்க அப்பா அம்மா என்னத்தை பார்த்துக்கிறது, அதை விட நானும் உன்னை நல்லா பார்த்துக்க முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. அனாதையா இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு அப்படி தோணுதா? பிரதர் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இறந்து போயிட்டாங்க, என்னை நேசிக்கிறது யாரும் இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அது பெரிய பிரச்சனை நினைக்காத, அது பெரிய விஷயமா நினைக்காத. என்ன அப்பா அம்மாவோட அன்பு, அதை விட நான் உன் மேலே ஒரு அன்பை வச்சிருக்கிறேன், நான் உன்னை வளர்க்குறேன்றார் கர்த்தர். இன்னொரு சில பேசுவோம், பிரதர் நான் விதவை பிரதர், எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, எப்படி பிரதர் நான் பிழைப்பேன்? இந்த வசனத்தை பாருங்க, அவர் சொல்றாரு விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை, எனக்கு தைரியம் சொல்ல யாரும் இல்லை, எனக்கு நியாயம் பேச யாரும் இல்லை. கர்த்தர் சொல்றார் நான் வரேன் அப்படின்றாரு. இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறேன் பாருங்க, பிரதர் நான் சிங்கிளாக இருக்கிறேன் பிரதர்,
நான் சிங்கிளாக இருக்கிறேன், எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகுமா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் பாருங்க 6ஆம் வசனத்தில். இது ஒரு வாக்குத்தத்தமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி, அப்படின்னா வாழ்க்கை துணையை கண்டடைய கர்த்தர் சகாயம் பண்ணி திருமணத்தையும் நடத்தி வைப்பார் அப்படின்றார். அடுத்தது பாருங்க பிரதர், நிறைய கட்டுகள் பிரதர் எனக்கு. கால் எடுத்தாலே இதை கட்டு அது கட்டுன்றாங்க பிரதர், இஎம்ஐ கட்டு அதை கட்டு இதை கட்டு எல்லாம் கட்டு கட்டுன்றாங்க. கட்டாய் போயினேக்குது பிரதர் காசு, நாங்கள் நிறைய கட்டுகளில் இருக்கிறேன்றீங்களா? அவர் சொல்றாரு கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். அப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், பிரதர் நான் அனாதை, இது பெரிய பிரச்சனை நினைக்கணுமா? இல்லை. நான் விதவையா இருக்கிறேன், இது ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கணுமா? இல்லை. நான் சிங்கிளா இருக்கிறேன், இதையும் ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கணுமா? இல்லை. நான் கட்டுண்டவனா இருக்கிறேன், இது ஏதாவது பெரிய பிரச்சனையா? இல்லை, அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தது வர்றது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இப்பேற்பட்டு இருந்தானா இது பிரச்சனைன்றாரு. அது என்ன பிரச்சனை? துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். வறண்ட பூமினா வனாந்திரம். யார் யார் வனாந்திரத்தில் தங்குறாங்களா? துரோகிகள். இதே வசனத்தை இங்கிலீஷ்ல பாருங்க, the rebellious will stay in a barren land. rebelliousனா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ என்னன்னா சொல்ல ஆண்டவரே, நான் இப்படி தான், நீங்க என்னன்னா பிரசங்கம் பண்ணுங்க பிரதர், நான் இப்படி தான் பிரதர், என்னை யாரும் மாற்ற முடியாது பிரதர், நான் இப்படி தான், நான் நேற்றும் இன்றும் என்றும் அப்படியே கடின இருதயம் உள்ளவன். ஆண்டவர் சொல்றாரு நீ தான் காஞ்சி போன பூமியில வாழ்றதுன்றார். ஆண்டவரே நான் அனாதை. ஆண்டவர் சொல்றாரு இன்னும் நான் வழி நடத்துறேன், நான் விதவையா இருக்கிறேன், நான் யோசிக்காதம்மா, நான் உன்னை வழி நடத்துறேன்றார் கர்த்தர். ஆண்டவரே நான் சிங்கிளா இருக்கிறேன், கல்யாணம் ஆகுமா? நான் உன்னை வழி நடத்துறேன், கல்யாணம் ஆகும் உனக்கு அப்படின்றார். பிரதர் நிறைய கட்டுகள் பிரதர், அதெல்லாம் உடைக்கிறேன், விடுதலையாக்குறேன்றார் கர்த்தர். ஆண்டவரே நீங்க என்ன பண்ணாலும் நான் என் இருதயத்தை திறந்து கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு இப்படி பேசி பேசித்தாண்டா அவங்களும் செத்து போனாங்க, இப்படி பேசி பேசியே வனாந்திரத்தில் செத்து போனாங்க, நீ சேம் டு யூன்றார் ஆண்டவர். சேம் டு யூ, நீயும் வனாந்திரத்திலேயே போறிய. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை ஜெயிச்சிடலாம். ஆனா மனசை நீ கடினப்படுத்திக்கிட்டனா, கசப்பு நிமித்தம், மன்னிக்காத ஒரு தன்மை நிமித்தம், அவன் துரோகம் பண்ணிட்டான், இவன் பிரச்சனை பண்ணிட்டான், இவங்க என்ன முதுகுல குத்திட்டாங்க, இவங்க என் பணத்தை ஏமாத்திட்டாங்க, நான் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் கடவுள் சரியில்லை, ஐயோ ஒன்றும் சரியில்லை, என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லை, சே இதெல்லாம் வாழ்க்கையா? நான் இருதயத்தை என்ன பிரசங்கம் வந்தாலும் இப்படியே பிடிச்சிட்டு இருந்தா இது ஒரு பெரிய கெடுதலை கொண்டு வந்துடும். ஸோ இன்னைக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறார். மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிச்சிருங்க, கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுங்க மன்னிப்பை. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க நீங்க நல்லவர் ஆண்டவரே. வாழ்க்கையில் ஒரு சில தாமதம் ஆனதுனால கர்த்தர் கெட்டவர் யார் சொன்னது? உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு நிறைவேற்றுவார். சங்கீதக்காரன் சொல்றார், சங்கீதம் 138 கடைசி வசனத்தில் சொல்றாரு, எனக்கு குறித்ததை நீங்க நிறைவேற்றி முடிக்க வல்லவரா இருக்கிறீங்க. whatever God has for you, God will fulfill in Jesus name. அவர் மேல கசப்பா இருக்காதீங்க, ஜனங்க மேல கசப்பா இருக்காதீங்க. யாரையும் பார்த்து இவங்க எனக்கு கெட்டது பண்ணதுனால தான் நான் இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. அவங்க செய்ய வேண்டியதை அவங்க செஞ்சாங்க, ஆனா அவங்க எல்லாரும் செஞ்சதை எடுத்து நன்மையா மாற்றி நம்மளை கானானுக்குள்ள கொண்டு போக வல்லவர் தான் நம்மளுடைய தேவன். ஆமென். அவங்க என்னத்தை செய்யறது? நம்ம கர்த்தர் செய்யறார் பாரு. நமக்கு சத்தம் வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ பிரதர் 20 லட்சம் ஏமாத்திட்டான் பிரதர். நான் சொல்றேன் அவங்க என்ன 20 லட்சம் எடுத்துட்டு போகிறது, 20 கோடிகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வரது உங்களை வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். என்னத்தை பண்ணிட போறாங்க ஜனங்க பெருசா? என் கர்த்தரை விட பெரியவங்களா அவங்க? சொல்லுங்க, தேவனை விட பெரியவங்களா அவங்க? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், இருதயத்தை ஓப்பனா வைங்க. சொல்லுங்க, நிச்சயமா கானானுக்குள்ள வருவீங்க. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கசப்பை தவிர்த்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்போ என்னன்னே தெரியல பதர், எப்போ பார்த்தாலும் நான் ஒரு ஒரு தாழ்வு நிலைமையிலே இருக்கிற பதர்ன்னு சொல்லிட்டு அது மர்மம்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு உன் இருதயம் தான் காரணம்ன்றார். சில பேர் ஆண்டவரை தப்பாக நினச்சிட்டோம், சில பேர் நம்மளையே ரொம்ப குறைவாக நினச்சிட்டோம். இன்னும் ஒரு சில பேர் பாருங்கள், நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து அவங்களை கோல் முட்டி இவனால தான் அப்படி ஆச்சு, அவனால தான் அப்படி ஆச்சுன்னு சொல்லி இப்படியே வாழ்றதுனால கர்த்தர் சொல்றாரு, நான் ஆசீர்வதிக்கிற தேவன் தான், உன்னை எகிப்துலேருந்து கொண்டு வந்து வனாந்திரத்தில் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இப்படி வாய் திறந்து பேசுகிற பாரு, இதிலே நீ இப்படியே இருந்துருவே நீ. ஆனால் நீ மட்டும் நான் நல்லவர், இவங்க என்ன செஞ்சு என்ன வாழ வைக்க கர்த்தர் இருக்கிறாருன்னு நீ சொல்ல கற்றுக்கிட்டனா அவங்க எல்லாரும் கண்களுக்கு முன்பதாக உன்னை உயர்த்துறேன்னு கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம அந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும்னு சொல்கிறேன். என் பிரதர் இப்படி ஆகுது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் பாருங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் பிரதர் அப்படி ஆச்சு, என்னத்துக்கு பிரதர் அவங்களுக்கு ஒரு அறிவு கர்த்தர் கொடுக்க கூடாதா? கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. நீ அறிவை வெறுத்தாய், அப்ப ஆண்டவர் கொண்டு வந்தாரு, நீ நல்லா இருப்பேன்னு செய்தியை கொண்டு வந்தாரு, ஆண்டவரை பத்தின நல்ல ஞானத்தை கொண்டு வந்தார். அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, வேண்டாம் அட்வைஸ் எங்களுக்கு பிடிக்காத வார்த்தை. ஒருத்தர் சொல்றாரு, தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை அட்வைஸ் தான் பிரதர் அப்படின்றார். நான் சொன்ன முதல்ல அது தமிழ்ல இல்லைன்னு தெரியுமான்றேன் நான்.
இல்லை என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு இந்த மாதிரி பிரசங்கம் பிடிக்கிறதில்ல, ஆசீர்வாத பிரசங்கம் எனக்கு பிடிக்கிறதில்ல. சரியா, மன்னிச்சிருங்க, நான் வெறும் ஆசீர்வாதம் தான் பிரசங்கம் பண்ண போகிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து அது ஒன்று தான் நமக்காக விட்டு வச்சிருக்கிறார். சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் சிலுவையில். நான் எங்கேருந்து சாபத்தை பிரசங்கம் பண்ணுறது சாபமே இல்லை. நான் வெறும் ஆசீர்வாதம் தான் பிரசங்கம் பண்ண முடியும். அதை மட்டும்தான் கர்த்தர் நமக்காக வைத்து போகிறார். ஆமென். அவர் சொல்கிறாரு, அறிவில்லாமல் நாசமாக போகிறீங்க, என் அறிவை வெறுத்த, அதனால நான் உன்னை என் ஆசாரியனா இருக்கிறதுக்கு விட முடியாது. யூ ரிஜெக்டட் நாலேஜ். அண்ட் டுடே ஐ வாண்ட் டு இன்வைட் யூ டுடே, ஓப்பன் யோர் ஹார்ட். ஓப்பன் யோர் ஹார்ட். பிளேஸ் அ ஹேண்ட் ஆன் யோர் ஹார்ட். உங்க உள்ளத்து மேலே ஒரு கை வைங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் இருதயத்தை திறந்து கொடுக்குறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் விசுவாசிப்பேன், கர்த்தரை விசுவாசிப்பேன், வார்த்தையை விசுவாசிப்பேன். என் வாழ்க்கை முடியல சொல்லுங்க, நடுத்தர வாழ்க்கையில் நான் சாக மாட்டேன். சத்தமாக சொல்லுங்க, வனாந்திரத்தில் என் வாழ்க்கை முடியாது. எகிப்தில் இருந்தேன், வனாந்திர வழியா வர்றேன், ஆனா கானானுக்கு நிச்சயமா போக போறேன். சொல்லுங்க, இருதயத்தை நான் திறந்து கொடுக்குறேன். ஆவியானவரே, நான் இருதயத்தை திறந்து கொடுக்குறேன். கீப் யோர் ஹார்ட் ஓப்பன். இந்த மாதிரி பிரசங்கங்கள் வரும்போது தைரியமாக கேளுங்க, நல்லா பெற்றுக்கொள்ளுங்க, தாராளமாக பெற்றுக்கொள்ளுங்க. நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை மாற்றும். உள்ள மாறிடுச்சுன்னா வாழ்க்கையே நல்லா இருக்கும். வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைப்பார். பாருங்க, மனசு மாறிடுச்சுன்னா. ஒரு ட்ரக் டிரைவர், அவர்கிட்ட ஆண்ட்ரூ வாமேக் பாஸ்டருடைய டீச்சிங் சீரீஸை கொடுத்துருக்குறாங்க. ஆண்ட்ரூ வாமேக் பாஸ்டருடைய டீச்சிங்ஸை கேட்டு தான் நான் கிருபைக்குள்ளவும் சத்தியத்துக்குள்ளவும் வழி நடத்தப்பட்டேன். கர்த்தர் நல்லவர்னு ஸ்ட்ராங்காக பிரசங்கிக்கிறவர், கர்த்தர் கிருபையானவர்னு ரொம்ப தெளிவாக பிரசங்கிக்கிறவர், போதிக்கிற ஒரு அருமையான தேவ மனிதன். அவருடைய டீச்சிங்ஸை இந்த ட்ரக் டிரைவர் கேட்டுட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்குது. ஒரு நாள் அவர் மனசில் ஆவியானவர் பேசியிருக்கிறாரு. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு நபரை கால் பண்ணோம் அப்படின்னு. இவர் அவங்களுக்கு கால் பண்ணுறாரு. அவங்க கணவர் ஃபோன் எடுக்கிறார், பதட்டத்தோட பேசுகிறாரு. பிரதர், நீங்கள் இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கிறீங்க, நான் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்கிறேன். என்னாச்சு பிரதர்னா அவர் சொல்கிறாரு, வீட்டுக்கு இப்போ தான் வந்தேன், வேலையை முடிச்சுட்டு. என் ஒய்ஃபு அவங்க தலையில் கண்ணை வச்சுட்டு நான் செத்துறேன்னு சொல்லி உட்காந்துக்குது பெட்டில். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் சொன்னார், பிரதர் இன்னும் அவசரப்பட்டு ஒன்றும் பண்ணாதீங்க, நான் அங்கே வந்துனுங்கிறேன். வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அந்த லேடிக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, சிஸ்டர், நான் உங்ககிட்ட ஒன்றும் கேட்க போகிறதில்ல, இந்த சீடியை நான் ப்ளே பண்ணுறேன், கர்த்தருடைய வார்த்தையின் சீடியை ப்ளே பண்ணுறேன். இதை நான் ப்ளே பண்ணால் இதை நீங்கள் கேளுங்கன்னு மட்டும் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், ஓகேயா? அந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. கையில் கன்று வச்சுனுக்கிறாங்க. நான் என்னையே சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சீடியை ப்ளே பண்ணுறாரு. உண்மையாக நடந்த சம்பவம் பாருங்கள். வார்த்தையை கேட்க 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 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபையானவர், கர்த்தர் புதிய ஆரம்பங்களை தருவார், கர்த்தர் வாழ வைப்பார், கர்த்தர் உங்களை மன்னிச்சுட்டார். இந்த வசனங்கள் எல்லாம் கேட்க கேட்க ஒரு சில நிமிடங்கள்லயே மனசு உடஞ்சி ஆட ஆரம்பிச்சாங்களாம். பாருங்க, கண்ணை கீழே போட்டுட்டு அந்த அந்த கையில் வச்சிருந்த கண்ணை கீழே போட்டுட்டு கர்த்தருக்கு வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. அவங்களும் அவங்களுடைய கணவரும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையா இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? What did she do? Opened her heart to the gospel of the goodness of God. தேவன் நல்லவர் என்றது மட்டும்தான் சுவிசேஷம். தேவன் கிருபையானவர் என்றது மட்டும்தான் சுவிசேஷம். இயேசு சிலுவையில மரித்ததுனால சாபம் வராது, ஆசீர்வாதம் மட்டுமே என்று தான் சுவிசேஷம். அதை தவிர்த்து வேற எதுவுமே நல்ல செய்தி இல்லை. மனதை திறந்து கொடுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். நீங்க எகிப்துல இருக்க தேவையில்ல, தரித்திரத்தில் இருக்க தேவையில்ல. ஐயோ, அரை வயித்து கஞ்சியும் அண்ட ஒரு குடிசையும் உங்களுடைய நிலை இல்லை. ரெண்டாவது, நீங்க வனாந்திரத்திலேயே செத்து போக தேவையில்லை. மிடில் கிளாஸ் வாழ்க்கை, கடன் மேல கடன் பிரதர், மாச சம்பளம் வரணும் பிரதர், 1ஆம் தேதி பாத்துக்கிறேன் பிரதர், மாச கட்சி பிரதர், மாச கட்சி பிரதர், இந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை தெரியுமா? கானான் வாழ்க்கை. தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிற ஒரு வாழ்க்கை, குறைவுபடாத ஒரு வாழ்க்கை, பாலும் தேனும் ஓடுற தேசத்துல செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? சொல்லுங்க எல்லாரும். சங்கீதம் 66:12 சத்தமா எல்லாரும் சபையா சேர்ந்து சொல்லுங்க எல்லாருமே. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இன்னொரு சான்ஸ் தரேன், எல்லாரும் கை உயர்த்துங்க. இந்த வசனத்தை கத்துங்க, உங்க வாழ்க்கை மாறும். எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். செழிப்பான இடம் உங்களுடையது. இருதயத்தை கடினப்படுத்திக்காதீங்க, இருதயத்தை திறந்து கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம்.
அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.